உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார்? எலான் மஸ்க். அவர் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரர் ஆனார்? அவருடைய நெட்வொர்த் எவ்வளவு தெரியுமா? $1 trillion. ஒரு தனி மனுஷனுடைய நெட்வொர்த்ங்கிறது இன்னைக்கு அவருடைய நெட்வொர்த் மட்டும் 95 lakh crore. ஐ ரிப்பீட் 95 lakh crore. அது எப்படி பாசிபிள் ஆச்சு? என்ன நடந்தது? I'll tell you the complete story. வணக்கம் நேயர்களே. எலான் மஸ்க் கிட்ட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி ராக்கெட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. பட் இன்ஃபேக்ட் இது ராக்கெட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி மட்டும் இல்லை. ஒரே கம்பெனி தான். ஆனால் 4 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. ஒன்று ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், விண்வெளிக்கு கூட்டிட்டு போறது வர்றது, இந்த மாதிரியே ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரெண்டாவது ஸ்டார்லிங், சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் கொடுக்கறது. மூணாவது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸையும் இவங்க பண்ணுறாங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா மார்ஸ் எக்கானமி கிரியேட் பண்ணுறதுங்கிறது. பூமியிலேயே எல்லாரும் இருக்கோம், பாதி பேரை செவ்வாய் கிரகத்துக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அங்கே ஒரு எக்கானமி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வேலையும் இதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் முனைப்பு காட்டி பண்ணிட்டு இருக்காங்க. 4 பிஸ்னஸும் சேர்த்து தான் ஸ்பேஸ் எக்ஸ். இதோட டோட்டல் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது $2 trillion அப்படின்னு வேல்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ அப்படிங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனிக்கு பணம் வேணும் அப்படின்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க? ஒன்று பேங்க் கிட்ட லோன் கேட்பாங்க, இல்லைன்னா பப்ளிக் கிட்ட பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. பப்ளிக் கிட்ட கேட்கும்போது ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது எங்க கம்பெனி ஷேர்ஸ் பப்ளிக் கிட்ட செல் பண்றோம், பப்ளிக் அதாவது இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்படி ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓட நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க டோட்டலாக செல் பண்ண டோட்டல் ஷேருடைய நம்பர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 55 கோடி ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் $135. $135 55 கோடி ஷேர்ஸை விற்றுருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க? $75 பில்லியன் இந்த ஐபிஓல இருந்து மட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதிப்படி பார்க்கும்போது அது ஏறக்குறைய ஒரு 7.25 லட்சம் கோடி ரூபாய் ஒரே நாளில் கிடைச்சிருக்கு. இதை நம்ம மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுதி அராம்கோ ஐபிஓ வெளியே வந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஐபிஓ டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா $25 பில்லியன். ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ $75 பில்லியன், which is twice the amount of சவுதி அராம்கோவோட ஐபிஓ. ஸோ த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐபிஓ எவர் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓவை சொல்ல முடியும். இப்போ எலான் மஸ்க் எப்படி இந்த இடத்துல ட்ரில்லியனர் ஆகிறாரு அப்படிங்கிறது இங்க தான் அந்த சீக்ரெட் ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு ஷேரோட பிரைஸ் ஐபிஓல $135. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஐபிஓல அலாட்மெண்ட் கிடைக்குது. அலாட்மெண்ட் கிடைச்சோன்னே மார்க்கெட்ல ஸ்பேஸ் எக்ஸ் லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னையும் அந்த ஷேரோட பிரைஸ் $135 $150 போகுது, $160 போகுது, $176 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் $160 வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு முதலீட்டாளருக்கு அந்த ஐபிஓல அந்த ஷேர் அலாட் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 19 to 20% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஒரே நாளில் கிடைச்சிருக்கு. ஸோ எலான் மஸ்குடைய டோட்டல் ஸ்டேக், அதாவது டோட்டல் ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ல மட்டும் அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய $688 பில்லியன் வச்சிருக்காரு. இந்த $688 பில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ்ல வச்சுட்டு எப்படி ஒரு ட்ரில்லியனர் ஆனாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மொத்த வெல்த் இருக்குல்ல, அது அவருடைய மற்ற கம்பெனிகளையும் அதுல வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸையும் சேர்த்து தான். உதாரணத்துக்கு அவர்கிட்ட டெஸ்லா கார் கம்பெனி இருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ் இப்பதான் ஐபிஓ வந்திருக்கு, எக்ஸ் சோஷியல் மீடியா இருக்குல்ல எக்ஸ் அது இருக்கு, நியூராலிங்க்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் அவர் வச்சிருக்கக்கூடிய ஷேருடைய டோட்டல் வேல்யூங்கிறது ஏறக்குறைய $1 trillion அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா $135 அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய பங்குகள் லிஸ்ட் ஆச்சு இல்லையா மார்க்கெட்ல. அது ஒரு ஷேர் $141 கிராஸ் ஆன உடனேயுமே எலான் மஸ்க் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் அப்படின்னு அறிவிக்கப்படுறார். இப்போ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு கம்பெனியா அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் ரீசன் 1 என்ன அப்படின்னா அவங்க ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஒரு டாமினன்ட் ஃபேக்டரா இருக்காங்க. ராக்கெட்ஸ் வச்சிருக்காங்க, ஃபால்கன் 9, ஃபால்கன் ஹெவி, ஸ்டார்ஷிப் மாதிரியான ராக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமே தனியா நின்று பல ராக்கெட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா மற்ற கண்ட்ரிகள்லாம் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்களா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் அதை விட அதிகமான ராக்கெட்ஸை ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாசா கூட ஸ்பேஸ் எக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது ரீசன் ஸ்டார்லிங்க். இது வந்து சேட்டலைட் இன்டர்நெட். இது உலகத்திலேயே அதாவது ரொம்ப ரூரல் ஏரியால, மலை மேல, கப்பல்ல இந்த மாதிரி எங்கெல்லாம் இன்டர்நெட் வராதோ அங்கெல்லாம் ஈஸியா இன்டர்நெட் கொண்டு போறதுக்கான ஒரு வழி. ரூரல் ஏரியாஸ்ல இன்டர்நெட் கிடைக்காது, மலை மேல கிடைக்காது. இங்கெல்லாம் வந்து ஈஸியா ஏவியேஷன்ல ஃப்ளைட்ல போறப்ப அந்த கனெக்டிவிட்டி அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இது ரீசன் நம்பர் 2. அடுத்த மூணாவது ரீசன் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏஐ யூஸ் பண்றதுக்கு பேசிக்கா டேட்டா சென்டர்ஸ் வேணும், எனர்ஜி வேணும், கம்யூனிகேஷன் வேணும், சேட்டலைட்ஸ் வேணும். இது எல்லாமே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்குடைய நிறுவனம் வச்சிருக்காங்க. அது தேர்ட் பெட். நாலாவது ரீசன் என்னன்னா மார்ஸ் எக்கானமி. இதுல எலான் மஸ்கோட விஷன் என்னன்னா மக்கள் எல்லாருமே பூமியிலேயே இருக்காங்க. அதுல பாதி பேரை கொண்டு போய் மார்ஸ்ல விட்டு அங்க வந்து இன்டர்பிளானட்டரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி மார்ஸ்ல மக்கள் ஒரு காலனி மாதிரி அமைக்கணும், அங்க வந்து ஒரு எக்கானமியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபியூச்சருக்கான ஒரு பெட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு இது வந்து ரெவென்யூவா வரல அப்படின்னாலுமே நாளைக்கு இது ஒரு விஷனா இருக்கு. ஸோ ஏன் இந்த ஐபிஓக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா ஸ்கேர்சிட்டி. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி தான், பப்ளிக் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது நாள் வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. பட் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால உடனடியாக இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ரீசன் ட்ராக் ரெக்கார்ட். இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய இவங்ககிட்ட இருக்கு, கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரூவன் டெக்னாலஜி. இது வெறும் ஸ்டார்ட் அப் கிடையாது, இது ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப் கிடையாது, இது ஒரு டெஸ்டட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி. அதனால நான் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு முதலீட்டாளர்கள் சொல்றதை பார்க்க முடியுது. அடுத்த முக்கியமான விஷயம், எலான் மஸ்க்குக்காகவே இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே லேண்ட் வச்சிருந்தவங்க, மைனிங் பண்றவங்க, ஆயில்ல டீல் பண்ணவங்க, பேங்கிங்ல இருந்தவங்க, இவங்க எல்லாம் தான் இருந்திருக்காங்க. இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டா மாறுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஏஐல இருக்கிறவங்க, சேட்டலைட்ஸ் பண்றது, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இதுதான் முன்னாடி ஆயில் எரா அப்படிங்கிறது இப்போ நீ அடுத்தது டெக்னாலஜி எராவா மாறி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஏஐ, சேட்டலைட், ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரியான விஷயங்கள்ல யார் கவனம் செலுத்துறாங்களோ அவங்க தான் அடுத்த பணக்காரர் அப்படிங்கிறத இன்னைக்கு எலான் மஸ்க் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா ஒரு செட் ஆஃப் கிரிட்டிசிசமும் ஆக்சுவலா வரும்ல. உடனே கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பணம் ஒரே இடத்துல போய் சேர்றது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். வெல்த் இன்இக்வாலிட்டி வந்துடும். $1 trillion எவ்வளவு நாடுகளுடைய ஜிடிபி சேர்த்துனா இந்த $1 trillion வரும். அந்த மாதிரி $1 trillion கம்மியா இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர்கிட்ட இந்த வெல்த்ங்கிறது, அதாவது இந்த பணம் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட் ஆகி நின்னுது அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். இது வந்து ரொம்ப ஆபத்தான பாத்துல கொண்டு போய் விட்டுரும், டெமோக்ராட்டிக் கன்சர்ன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பல கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் வேல்யூவேஷன் பபிள் தான். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் உடைய வேல்யூவேஷன்ங்கிறது 2 trillion சொல்றாங்க. இது இப்ப இருக்கிற வேல்யூவேஷன் கிடையாது. இனிமேல் மக்களை வந்து அந்த ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், இல்ல மார்ஸ்ல காலனி அமைக்கிறதாகட்டும், இல்ல ஏஐ டேட்டா சென்டர் பெருசா கொண்டு வர்றதாகட்டும், இது எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு growth சினாரியோ. அந்த growth சினாரியோக்கும் சேர்த்து இப்பவே வேல்யூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் உடைய வேல்யூவேஷன் இவ்வளவு இப்ப இருக்கிறதுக்கு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இது பபுலா மாதிரி வெடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வேல்யூவேஷன் கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, உலகமே ஒரு சிங்கிள் பர்சனை நம்பி கம்ப்ளீட்டா டிபெண்டா இருக்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இப்போ உதாரணத்துக்கு எலான் மஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா இன்வெஸ்டரும் இப்போ எலான் மஸ்கை நம்புறாங்க, பணத்தை போடுறாங்க. ஓகே, நாளைக்கு எலான் மஸ்க்கு அப்புறம் யார் வருவாங்க? எலான் மஸ்க் அளவுக்கு இது யார் பண்றதுக்கு இருக்காங்க? அவர் யாருங்கிறது எலான் மஸ்க் இப்பவே அடையாளம் கண்டிருக்காரா? இல்ல இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு சிக்னலாவது கொடுத்துருக்காரா? புது சிஇஓக்கு இதே விஷன் இருக்குமா? கம்பெனியா இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா? எது கரெக்டா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சனை நம்பி இவ்வளவு தூரம் பெட் பண்றது சரியா இருக்குமான்னு நிறைய கிரிட்டிசிசம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லாமே வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் எலான் மஸ்க் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரா உருவாயிருக்காரு. அதுக்கான காரணங்கள் இவைதான். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.